மாங்கல்யத்தை பிரிச்சு புது தாலி போடணும்ல, மாங்கல்யத்தை எடு. அண்ணி, அம்மா கேக்குறாங்கல்ல, மாங்கல்யத்தை எடுங்க. பொண்டாட்டி, மாங்கல்யத்தை எடு. தாலி கோக்குறதுக்கு மாங்கல்யத்தை எடுத்து காட்டாம யோசிச்சுட்டே இருக்கிற. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என் மாங்கல்யத்தை காணோம். ஐயோ, தாலிய காணோமே. என்ன ஸ்வேதா சொல்ற? மாங்கல்யத்தை காணோமா? ஆமா அத்தை, மேடி என் கழுத்துல கட்டின தாலிய நான் தொலைச்சிட்டேன். நைட்டு நான் படுக்கும் போது தாலி என் கழுத்துல தான் இருந்துச்சு அத்தை. ஆனா காலையில பார்த்தா காணோம் அத்தை. தாலி பிரிச்சு போடுற அன்னைக்கு மாங்கல்யத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. எந்த பொண்ணாவது இப்படி பண்ணுவாளா? ஒரு பொண்ணு எதை வேணாலும் தொலைக்கலாம், புருஷன் கட்டின தாலியை தொலைக்கலாமா? இந்த குடும்பமே உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு தாங்குதுல, அந்த திமிரு தான் உனக்கு. தாலி விஷயத்துல இவ்ளோ அசால்ட்டா இருக்க வச்சு தாலிய தொலைக்க வச்சிருக்க. தாலிய தொலைச்சிட்ட, அத வீட்லயே சொல்லிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுற வரைக்கும் அமைதியா இருந்திருக்கேனா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னால நம்ம குடும்பம் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அம்மா, நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டான்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு. வளையல தொலைக்கிற மாதிரி இந்த பொண்ணு தாலியை தொலைச்சிட்டு நிக்குது பத்தியா? என்ன பொண்ணு இது? இந்த மாதிரி கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. கல்பனா அம்மா சந்தனம்னு நினைச்சு சாக்கடைய தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்வேதா, நான் உன்னை எப்படியோ நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டியே நீ. அத்தை, நான் பேசாத நீ. இத்தனை வருஷமா இந்த ஊர்ல கம்பீரமா இருந்த நம்ம குடும்பத்தை நீ கலங்கப்படுத்திட்ட. நம்ம குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்ட. மாங்கல்யத்தை தொலைச்சு சரி பண்ண முடியாத பெரிய தப்பு பண்ணிருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். என் முகத்துல இனிமே முழிக்காத. பொண்டாட்டி, ஸ்வேதா, என்னாச்சு? வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு அண்ணி? என்னாச்சு பொண்டாட்டி? ஒரு கெட்ட கனவு. ஷோ, கனவா? அண்ணி, நீங்க கத்துனதை பார்த்து நான் வேற என்னமோன்னு பயந்துட்டேன். டிரைவர் அண்ணா, கார் எடுங்க. ஸ்வேதா, காலையில இருந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல பொண்டாட்டி, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ நார்மலாவே இல்ல. உனக்குள்ள ஏதோ கஷ்டம் இருக்கு. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு பொண்டாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடி. சரி, பிரச்சனையை சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல என்ன கிக்கு இருக்கு? நீ சொல்லாமே நானே உன் பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கிற பாரு. ஸ்வேதா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன அத்தை? உனக்கும் மேடிக்கும் கல்யாணத்தன்னைக்கு கடைசி நேரத்துல மேடி உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலி ரெடி ஆகல. என்ன அத்தை தாலியை பத்தி பேசுறாங்க? என்னம்மா சொல்றீங்க? ஆமா மேடி, உன் கல்யாணத்தப்போ தாலி கடைசி வரைக்கும் ரெடி ஆகல. அம்மா, ரெடி ஆகலன்னா அப்ப அண்ணா அண்ணி கழுத்துல கட்டின தாலி எந்த தாலி? மேடிக்கு நல்ல பொண்ணா அமைஞ்சி அவனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா நம்ம குலதெய்வத்துக்கு தாலி எடுத்து சாத்துறதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டி
முன்னாடியே நான் தாலி வாங்கி வச்சிருந்தேன். கல்யாண நேரத்துல தாலி இல்லையா, அதான் வேண்டுதலுக்கு வச்சிருந்த தாலியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமன்னு பூசாரி கிட்ட கேட்டேன். எல்லாமே அந்த ஆத்தாவோட விளையாட்டு. இதுதான் நடக்கணும்னு அவ நினைச்சிருக்கா. நீங்க முதலையே அம்மனுக்கு சாத்த அந்த தாலி எடுத்து வச்சது, கல்யாணத்துக்கு ரெடியாக வேண்டிய தாலி ரெடியாகாம இருந்தது, எல்லாம் அவ பண்ற விளையாட்டு. இன்னும் சொல்ல போனா அந்த ஆத்தா அவளுக்கு செஞ்ச தாலிய உங்க மருமக கழுத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்கான்னு நினைச்சுக்குங்க. நீங்க தாராளமா ஆத்தாவை வேண்டிக்கிட்டு செஞ்ச தாலிய கல்யாணத்துக்கு வச்சீங்க. சரிங்க பூசாரி ஐயா. ஸ்வேதா, அம்மனோட தாலியோட பலமும் நீ மேடி மேல வச்சிருந்த பாசமும் தான் மேடி உயிரை காப்பாத்திருக்கு. சாமியே வரமா எனக்கு கொடுத்த தாலிய நான் தொலைச்சிட்டு நிக்கிறேனே. அம்மா, அண்ணி கழுத்துல இருக்கிற தாலி அம்மன் தாலியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அண்ணி, அம்மா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க தாலியை பார்க்கணும்னு ஆசையே வருது. உங்க தாலியை கொஞ்சம் காட்டுங்களேன். ஆமா பொண்டாட்டி, நீயும் ஒரு விதத்துல அம்மன் தான். என்னை காப்பாத்தின அம்மன். எனக்கு உன் கழுத்துல இருக்கிற தாலியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. காட்டேன். என்ன ஸ்வேதா யோசிக்கிற? தாலி எடுத்து காட்டு. அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஆமா நீ தாலியை காட்டுங்க. நீ பொண்டாட்டி, தாலியை காட்டுமா. ஸ்வேதா, தாலி எடுத்து காட்டுமா. என் கழுத்துல தாலி இல்ல. இவங்க எல்லாம் என்ன தாலியை காட்ட சொல்றாங்க. நான் எப்படி காட்டுவேன்? அம்மா, எனக்கு வந்த சோதனையில இருந்து நீதாம்மா என்ன காப்பாத்தணும். அண்ணி, தாலியை காட்டுங்க. நீ தாலியை காட்டு பொண்டாட்டி. தாலி எடுத்து காட்டுமா. மேடி, மேடி, என்னாச்சு மேடி? மேடி, என்னடா ஆச்சு? என்ன பண்ணுது உங்களுக்கு? மேடி, என்னாச்சுன்னு மேடி சொல்லுங்க. என்னாச்சு மேடி? டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு? வண்டி நிறுத்துங்க. மேடி, என்னாச்சு? இந்த மேடி. மேடி, என்ன தண்ணி குடி. இல்லங்க, தண்ணி குடிங்க. மேடி, 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 குடுங்க. அத குடு. என்னாச்சு? இப்ப பரவாயில்லையாடா? ஓகே ஓகே மம்மி, ஓகே. ஷோ அப்பா, என்னப்பா ஆச்சு? லேசா அசிடிட்டி ப்ராப்ளம் தான். தண்ணி குடிச்ச உடனே சரியாயிடுச்சு. ஷோபா. ஏய், என்னாச்சு ஸ்வேதா? உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் பயந்துட்டேன். ஐயோ, எனக்கு ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. என்னை காப்பாத்தின என் பொண்டாட்டி பாதுகாப்பா என் பக்கத்திலேயே இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிடும் சொல்லு. ஏய் பொண்டாட்டி, என்னைக்குமே நீ அழக்கூடாது. நான் இருக்கேன்ல. நடக்கட்டும் நடக்கட்டும். டிரைவர் அண்ணா, நீங்க கார் எடுங்க, போலாம். வணக்கம்மா, வாங்க வாங்க. வா பொண்டாட்டி. பூசாரி ஐயா, என் மூத்த மக ராகினி உங்களுக்கு நல்லா தெரியும். என் ரெண்டாவது மருமக ஸ்வேதாவை உங்களுக்கு தெரியாதுல்ல? இவதான். அப்படியாம்மா? வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நானும் ஊர்க்காரவங்களும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் அடையாளம் தெரியல. சரி விடுங்க. அதான் இப்போ எங்க செல்ல நீ பாத்துட்டீங்கல்ல? ஆமா ஆமா, பாத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா. பாத்தியாமா, வந்திருக்கிற ஊர்க்காரங்க கிட்ட ரெண்டாவது மருமக ஸ்வேதான்னு மட்டும் அறிமுகப்படுத்திட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டாங்க. அப்படின்னா பூமிகா உன்னை கல்பனாமா மருமகளா ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம்? ஏத்துக்க வைப்போம். இப்ப என்ன பண்றேன் பாரு. உள்ள போலாமாமா? ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணுல தம்பி,
உங்க அம்மா ஊர்க்காரங்க கிட்ட ஸ்வேதாவை மட்டும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பூமிகாவை அறிமுகப்படுத்த மறந்துட்டாங்க. அதான் கூப்பிட்டேன். இவங்க யாருமா? ஏம்மா பதில் சொல்லாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். இவ என் பொண்ணு பூமிகா, கௌதமோட பொண்டாட்டி. கௌதமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, என் பொண்ணுக்கும் கௌதம் தம்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் தான் ஆகுது. இவங்க கல்யாணம் எப்ப நடந்தது? எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லையே. என் பொண்ண மருமகன்னு ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இப்ப சொல்ல வச்சேன் பாத்தீங்கல்ல. சொல்லுங்க அத்தை, அதான் கேக்குறாங்கல்ல. சொல்லுங்க சம்மந்தி, கேக்குறாங்கல்ல. மா, நம்ம குடும்ப பிரச்சனை ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம். அது திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதான் சிம்பிளா கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். வாமா, வாங்க எல்லாரும். அம்மா கை கொடுமா, கலக்கிட்டம்மா. நம்மள அவமதிக்கணும்னு நினைச்சா இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு போகும். இது இந்நேரம் கல்பனாமாவுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாமா, உள்ள போலாம். கல்பனாமா, சொல்லுங்க. உங்க மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோத்தலாம்ல? அம்மா, உங்க வீட்டு கிணத்துல இருந்து தண்ணி கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்துறீங்களா? கொண்டு வந்திருக்கோம் பூசாரி. சரிங்கம்மா. அம்மா, தாலி பிரிச்சு போடுற சடங்குல முதல்ல தீர்த்த தண்ணியையும் பொண்ணு மாப்பிள்ள கட்டிக்க போற புடவை புது வேஷ்டி சட்டை எல்லாத்தையும் பிள்ளையார் முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாலி சடங்கு வச்சுக்கலாம். சரிங்க. சரிம்மா, நான் போயிட்டு தாலி பிரிச்சு போடுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வர்றேம்மா. மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா கதை க்ளோஸ் ஆக போகுது. மா, சின்ன வயசுல இந்த கோயிலுக்கு வந்ததுமா. அதோட இப்பதான் வரேன். நான் போய் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரேன். இந்தாங்க. பத்ரம் என்ன? தாலி இன்னும் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஸ்வேதா, ஸ்வேதா, அத்தை என்ன நான் கூப்பிடுறது காதுல விழலையா? என்ன ஏதாவது குழப்பத்துல இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி, நீ போய் தீர்த்த தண்ணிய பிள்ளையார் முன்னாடி வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி பிள்ளையாருக்கு விளக்கு போட்டுரு. என்ன? சரிங்க அத்தை. போ. மா, ஸ்வேதா படுற அவஸ்தைய பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. நேத்து நைட்டு என்கிட்ட சவால் விட்ட ஸ்வேதா இப்போ தாலிய தொலைச்சிட்டு பரிதாபமா நிக்கிறா. ஸ்வேதா என்கிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிக்க நம்ம 3 பேரும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன பூமிகா? அதை இங்க பேச முடியாது, வா தனியா போய் பேசுவோம். என் தாலியை எப்படி மீட்டெடுக்க போறேன்னு தெரியலையே. எங்க என் பொண்டாட்டி? காணுமே. பொண்டாட்டி, நீ இங்க இருக்கியா? பொண்டாட்டி, என்ன சாமிக்கு விளக்கு போடுறியா? மேடி, மா, பாட்டி 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. நாம இப்ப இந்த கோயில்ல வச்சு 3 விஷயம் பண்ண போறோம். அப்பதான் ஸ்வேதாவை நாம நம்ம வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட முடியும். முதல் விஷயம், மேடிய தனியா அழைச்சிட்டு போய் உன் பொண்டாட்டி உன்னை விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சதும் அவ உடம்புல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்க போனவதான்
இப்ப என்னடான்னா அப்படியே உருகி உருகி லவ் பண்ற மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிட்டா அவனுக்கும் ஸ்வேதா மேல வெறுப்பு வந்துரும். நீ இந்த விளக்கு எரியும் பொழுது கவனிச்சிருக்கியா? தீபம் எப்பவுமே மேல் நோக்கி தான் எரியும். எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி, ஆடுமே அணையுமே தவிர என்னைக்கும் கீழ் நோக்கி எரியவே எரியாது. இந்த தீபம் மாதிரி தான் நீ ஸ்வேதா. நீ என்னைக்குமே தலை நிமிந்து தன்னம்பிக்கையோட இருக்கணும். மனம் தளரக்கூடாது. அந்த ரெண்டாவது விஷயம் என்ன? அந்த ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்குல கழுத்துல தாலியே இல்லன்னு அசிங்கப்பட்டு நிக்கும் போது மேடிக்கு இன்னும் ஸ்வேதா மேல வெறுப்பு வரா மாதிரி நாம எல்லாம் உள்ள புகுந்து பேசணும். அதை ஈஸியா பண்ணிரலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஸ்வேதாவை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ராகினியும் பிரகாஷும் கூட அவங்களுக்கே தெரியாம நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாமா. நாம பண்ணாத தப்புக்கு நம்ம மேல ஒரு பழி விழுந்தா அதை பத்தி நம்ம கொஞ்சமும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கு நேர்மையா இருந்தா போதும் ஸ்வேதா. அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இந்த சமூகம் எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிச்சு அதை விமர்சிக்க தான் விருப்பப்படும். நல்லதை என்னைக்குமே பேச விரும்பாது. அன்னை தெரசாவையே அவமானப்படுத்தின உலகம் தான் இது. நாமெல்லாம் எந்த மூளைக்கு? மேடி என்ன திடீர்னு இப்படி ஆறுதலா பேசுறாரு? மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த ஊர்க்காரங்களுக்கு இப்போ எனக்கும் கௌதம்க்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால நாம இந்த ஊர்க்காரங்கள்ல 2 பேரை ஏற்பாடு பண்ணி கல்பனா ஆண்டி கிட்ட 3வது மருமகளுக்கு ஏன் தாலி பெருக்கி போடுற சடங்கை நீங்க நடத்தலன்னு கேட்க வைக்கணும். பிரச்சனை பண்ணணும். அப்படி நாம பிரச்சனை பண்ணா கல்பனா ஆண்டி வேற வழியே இல்லாம எனக்கு தாலி பெருக்கி போட சம்மதம் சொல்லுவாங்க. நம்மள அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியும் ஸ்வேதாக்கு சடங்கு நடத்தி சந்தோஷப்பட வந்த கல்பனா ஆண்டி இந்த குடும்பத்து மானத்தை காப்பாத்த சங்கடத்தோட வேற வழி இல்லாம எனக்கு தாலி பெருக்கி போட்டு சடங்கையும் நடத்துவாங்க. அதனால நீ இந்த ஊர் உலகத்தை பத்தி நினைச்செல்லாம் பயப்படாத. பயந்தா வாழவே முடியாது. என் பொண்டாட்டி எதுக்காகவும் கலங்கி நிக்க கூடாது. உன்னால சமாளிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனை உனக்கு வந்தா நீ அதை பத்தி கவலைப்படாத. உன் பாரத்தை எல்லாம் இதோ இந்த சாமி கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாரு. நடக்க வேண்டியத நீ கும்பிடுற இந்த சாமியே பாத்துக்கோ. உனக்கு இந்த சாமி மேல நம்பிக்கை இருக்குல்ல ஸ்வேதா? இருக்கு மேடி. அப்புறம் என்ன, இந்த சாமியை நினைச்சு நல்லா வேண்டிக்கிட்டு நீ விளக்கே ஏத்து. உன் கஷ்டம் எல்லாம் இந்த தீபத்துல எரிஞ்சு போகட்டும். மேடி தாலி காணாம போன விஷயம் தெரிஞ்சு எனக்கு ஆறுதலா பேசுற மாதிரியே தோணுது. நான் உனக்கு காரணம் இல்லாம வந்து ஆறுதல் சொல்றேன்னு நினைக்காத. எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். யோசிக்காத ஸ்வேதா. நான் தீப்பெட்டி வாங்கிட்டு வரேன், நீ தீபத்தை ஏத்த. இன்னைக்கு ஸ்வேதா வைக்க வேண்டிய பொங்கலை நான் வச்சு ஒரு நல்ல மருமகளா இந்த வீட்டோட மானம் மரியாதை கௌரவத்தையும் காப்பாத்திட்டேங்கிற மரியாதையோட கல்பனா ஆண்டி மனசுல இடம் பிடிப்பேன். அந்த ஸ்வேதா அவ புருஷன்கிட்டயும் திட்டு வாங்கி இந்த குடும்பத்துக்கிட்டயும் திட்டு வாங்கி அவமானப்பட்டு ஸ்வேதா இங்க இருக்க முடியாம மனசொடைஞ்சு இந்த கோயிலை விட்டே போகணும். போகாட்டி கூட நாம போக வைக்கணுமா? இந்த கோயிலை விட்டு போனவ திரும்ப வரவே கூடாது. ஸ்வேதா அவமானம் தாங்காம எங்கேயோ ஓடி போயிட்டான்னு நம்ம குடும்பமே நம்பணும். அதுக்கப்புறம் கல்பனா ஆண்டி மனசுல இருந்து அந்த ஸ்வேதாவை தூக்கி எரிஞ்சிட்டு ஸ்வேதா இருக்கிற இடத்துல நான் சிம்மாசனம் போட்டு உட்காருவேன். சூப்பர் பூமிகா, நீ வேற லெவல். எல்லாரும் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீ 3 மாங்காய் அடிக்க போற. நீ இப்ப சொன்னத அப்படியே பண்ணிடுவோம்.